கவிஞர் கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. கவிஞர் கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கு மட்டும் இல்ல, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், காமராஜர் இவங்க எல்லாரையும் விமர்சிச்சதால கவிஞர் கண்ணதாசனுக்கும் இவங்க எல்லாருக்கூடயுமே கருத்து வேறுபாடு இருந்துச்சு. கவிஞரும் ஆரம்ப காலத்துல நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எதனால பிரச்சனை வந்துச்சு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நட்பை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சினிமா உலகில் தங்களுக்குள்ள செல்வாக்கை அரசியல் வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாகனமாக இன்று தமிழ்நாட்டிலே உள்ள பல கலைஞர்கள் பயன்படுத்துவதை பரவலாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கலைஞர் மு. கருணாநிதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தார். தமிழ் திரைப்படத்திற்கு வசனம் எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு அவரை தேடி வந்த போது, என்னுடைய கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் இந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நிபந்தனை விதித்து அந்த பட வாய்ப்பை ஒப்புக்கொண்டவர் தான் கலைஞர். இத்தனைக்கும் வருமானம் வரக்கூடிய எந்த வாய்ப்பாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வறுமை சூழ்ந்த சூழ்நிலையிலே கலைஞர் மு. கருணாநிதி இருந்த காலகட்டம். வாழ்க்கையின் பெரும் பகுதியை பொது வாழ்க்கைக்காக செலவிட்ட கலைஞர் மு. கருணாநிதி தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த போராட்டங்களும் சவால்களும் எண்ணிலடங்காத. 1957 ஆண்டிலே முதல் முறையாக குளித்தலையிலே தான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் கலைஞர். அந்த தேர்தல் முதல் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலம் வரை எந்த தேர்தலில் போட்டியிட்ட போதும் தோல்வி என்ற ஒன்றை பார்த்து அறியாதவராக இருந்தது அவருடைய தனிப்பட்ட சாதனை. வைர விழா கொண்டாடிய சட்டமன்றத்தினுடைய கதாநாயகன் என்று அவரை சொல்லலாம். கலைஞர் மு. கருணாநிதியுடைய நண்பருடைய பட்டியல் மிகவும் நீளமானது. அந்த நண்பர்கள் பட்டியலிலே தனி இடம் பெற்றிருந்தவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் இருவருக்கும் நடுவே பலமுறை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. பல நாட்கள் இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒருவரை ஒருவர் அவர்கள் இருவருமே உளமாற நேசித்தார்கள். கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைஞர் மு. கருணாநிதியை முதலாக அறிமுகம் செய்து வைத்தவர் எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸிலே மந்திரி குமாரி என்ற படத்திற்கு கதை வசனம் எழுதுவதற்காக கலைஞர் மு. கருணாநிதி வந்தபோதுதான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. பத்திரிகைகளின் 10 கதைகளும் சினிமாவுக்கு ஒரு 5 பாடல்களும் மட்டுமே எழுதியிருந்த நிலையிலே கண்ணதாசனை கவிஞர் என்ற அடைமொழியோடு அழைத்து பெருமைப்படுத்தியவர் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரோடு கடுமையான கருத்து வேறுபாடு இருந்த காலகட்டத்திலே கூட அதை பற்றி பெருமையோடு சொல்லி பல பத்திரிகைகளிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். நானும் கலைஞர் மு. கருணாநிதி ஒரே காலகட்டத்திலே தான் எழுத தொடங்கினோம். கலைஞரை சந்திப்பதற்கு முன்னால் இருந்தே அவருடைய எழுத்துக்களை நான் காதலித்தேன். அவருடைய எழுத்துக்களில் எனக்கு எப்படி ஈடுபாடு இருந்ததோ அதே மாதிரி அவருக்கும் என்னுடைய எழுத்துக்களிலே ஈடுபாடு இருந்தது. எழுத்துத்துறையிலே கலைஞரை மிஞ்சக்கூடியவர் எவரும் இல்லை. பதவிகள் போனாலும் தன்னுடைய எழுத்துக்களிலே அவர் எப்போதும் நிலைத்து நிற்பார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தான் முதலாக எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து என்னை பேச்சாளனாக அறிமுகப்படுத்தினார் கலைஞர் மு. கருணாநிதி. பேசவே தெரியாத நான் போக போக பேச பழகிக்கொண்டேன். அதற்கு பின்னாலே கலைஞரோடு பல முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த மீட்டிங்கில் எல்லாம் 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு மேல் நான் பேச மாட்டேன். மிக குறைந்த நேரம் நான் அந்த மீட்டிங்கிலே பேசுவதை பற்றி கலைஞர் மு. கருணாநிதி பலமுறை என்னை கிண்டல் செய்திருக்கிறார். ஆனாலும் கட்டாயப்படுத்தி அடுத்த மீட்டிங்கிலே என்னை பேச வைப்பார். இப்படி வற்புறுத்தி என்னை பேச வைத்து என்னை மிகப்பெரிய பேச்சாளராக, அதுவும் 1 மணி நேரத்துக்கு மேல் பேசக்கூடிய பேச்சாளராக ஆக்கியதிலே கலைஞர் கருணாநிதிக்கு மிகப்பெரிய பங்கு. நான் பேச்சாளரானதும் அரசியல்வாதியானதும் பாவமோ புண்ணியமோ எதுவானாலும் அதற்கான பெருமையெல்லாம் கலைஞர் மு. கருணாநிதியே சாரும் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த திறந்த மனதை கலைஞர் மு. கருணாநிதி பலமுறை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் மன வேறுபாடு இருந்த காலகட்டத்தில் கூட கவிஞர் என்று அடைமொழியிட்டு முதலாக அவரை அழைத்தது நான் தான் என்பதை சொல்வதற்கு கவிஞர் கண்ணதாசன் மறந்ததே இல்லை. பொதுவாக பல பேர் நன்றி மறந்துடுவாங்க. அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நன்றி மறந்தவர்கள் பல பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் எல்லோரிடமிருந்தும் மாறுபட்டவர் கவிஞர் கண்ணதாசன் என்று சொல்லி பரவசப்பட்டிருக்கிறார் கலைஞர் மு. கருணாநிதி. நட்புக்கு இலக்கணமாக இருந்த அவர் இருவருக்கும் இடையே முதலாக பிரிவு ஏற்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த இல்லற ஜோதி என்ற படத்திற்கு கண்ணதாசன் வசனம் எழுத தொடங்கிய போதுதான். எதை எழுதினாலும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது கலைஞர் மு. கருணாநிதிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அதனால்
இல்லற ஜோதி படத்துக்கான வசனங்கள் எல்லாம் எழுதி முடிச்சோடனே அந்த வசன பிரதியை எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு போனார் கவிஞர் கண்ணதாசன். அப்போது டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற ரயில் போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் கலைஞர் மு கருணாநிதி. தனக்கு தெரிந்த ஜெயில் வார்டன் மூலம் அந்த வசன பிரதியை கலைஞர் மு கருணாநிதி சேர்ப்பிக்கும்படி கொடுத்தனுப்பினார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் இல்லற ஜோதி படத்துடைய வசன பிரதியை கலைஞருடைய பார்வைக்கு அனுப்புவதற்கு முன்னாலேயே பார்த்தீங்களா, நீங்க ஜெயிலுக்கு வந்துட்டதுனால கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுத ஆரம்பிச்சிட்டார் என்ற விஷ விதையை கலைஞருடைய நல்ல நண்பர்கள் சில பேர் அவருடைய மனதிலே விதைத்திருந்தனர். அதன் காரணமாக கவிஞர் கண்ணதாசன் எழுதி அனுப்பியிருந்த அந்த இல்லற ஜோதி படத்துடைய வசனங்களை ஒரு வரி கூட படிக்காமல் அப்படியே திருப்பி அனுப்பி வைத்தார் கலைஞர் மு கருணாநிதி. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல கலைஞர் மு கருணாநிதியை கவிஞர் கண்ணதாசன் தொடர்ந்து மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேறு வழி இல்லாமல் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கலைஞர் மு கருணாநிதி. உண்மையில கலைஞர் மு கருணாநிதி அந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி விடத்தான் விரும்பினார். ஆனால் நான் தான் தப்பு பண்ணேன், அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து அவர் பதில் எழுத வேண்டியதாயிற்று என்று தனக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட முதல் மோதலை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். கலைஞர் கருணாநிதி மட்டும் இல்லை, பெருந்தலைவர் காமராஜ், இந்திரா காந்தி, எம்ஜிஆர், சிவாஜி என்று பலரும் கவிஞர் கண்ணதாசனால் போற்றப்பட்டும் தூற்றப்பட்டும் இருக்கிறார்கள் என்றாலும் கவிஞர் கண்ணதாசனால் மிகவும் அதிகமாக தாக்கப்பட்டவர்கள் பட்டியலிலே கலைஞர் மு கருணாநிதிக்கு முதலிடம். அப்படி கடுமையாக கண்ணதாசன் கலைஞர் மு கருணாநிதியை விமர்சித்திருந்த போதிலும் அவருடைய அழகு தமிழ் இருக்கு, அதன் மீது தீராத காதல் கொண்டிருந்தார் கலைஞர் மு கருணாநிதி என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அந்த தமிழ் மீது அவர் கொண்டிருந்த தீராத காதலை கவிஞர் கண்ணதாசனிடமே அவர் வெளிப்படுத்திய சம்பவம் இருக்கு, அது சாதாரணமாக திரைப்படங்களில் இடம்பெறக்கூடிய சம்பவத்தை விட மிகவும் சுவையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி கலைஞர் மு கருணாநிதியை ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சென்னையிலே ஒரு ஹோட்டலில் அமர்ந்து ஒரு திரைப்படத்திற்கான வசனங்களை நான் எழுதி கொண்டிருந்தேன். மேடை ஏறினா என்னை பற்றி தாக்கி பேசாமல் கீழே இறங்குவதில்லை என்ற அளவிற்கு கடுமையாக என்னை கவிஞர் கண்ணதாசன் விமர்சித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. ஒரு தகவலை சொல்வதற்காக என்னுடைய பட நிறுவனமான மேக்கலா பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நான் ஹோட்டலில் இருந்து தொடர்பு கொண்ட போது என்னோடு பேசி கொண்டிருந்த அந்த நண்பருக்கு நடுவே இன்னொரு பழக்கமான குரலும் கேட்டது. அதனால் அந்த நண்பரோடு பேசுவதை நிறுத்திவிட்டு இடையிலே இருந்த அந்த நண்பருடைய குரல் யாருடைய குரல் என்பதை உன்னிப்பாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அது கண்ணதாசனின் குரல். நான் போன் பேசிய நேரத்திலே அவர் யாருக்கோ போன் பேச முயல இரண்டு இணைப்பும் ஒன்றாக இணைந்து விட்டது. இதற்குள்ளாக என்னுடைய குரலை கண்டுபிடித்து விட்ட கவிஞர் கண்ணதாசன் என்னையா என்று கேட்க, யார் கண்ணதாசனா, நீர் எப்படி இந்த போனுக்குள்ளே வந்தீர் என்று நான் கேட்க, நான் யாருக்கோ போன் செய்தேன் என்றார் கவிஞர் கண்ணதாசன். பரவாயில்லை, போனிலாவது பேசிக்கொள்வோம் என்று நான் சொன்னேன். பகை உணர்ச்சியினுடைய உச்சத்திலே இருந்த நாங்கள் இருவரும் அதையெல்லாம் மறந்து அன்றைக்கு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது நான் உன்னை தாக்கி பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் பத்திரிகையிலே பார்க்கின்றாயா, என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் கவிஞர் கண்ணதாசன். நன்றாக திட்டுகின்றீர், நீர் தமிழிலே திட்டுகின்ற காரணத்தினால, அதுவும் அழகு தமிழிலே திட்டுகின்ற காரணத்தினால நான் அதையெல்லாம் ரசித்து கொண்டிருக்கின்றேனே தவிர அதற்காக வருத்தப்படவில்லை என்று அவரிடம் கூறினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கலைஞர் மு கருணாநிதி. கண்ணதாசா, என் எண்ணமெல்லாம் இனிக்கும் நேசா, கவிதை மலர் தோட்டம் நீ, உன்னை காலம் என்னும் பூகம்பம் தகர்த்து தரைமட்டம் ஆக்கிவிட்டதே, திட்டுவதும் தமிழில் நீ திட்டுவதால் சுவை பிட்டு என்று ஏற்றுக்கொண்ட என்னை தித்திக்கும் கவித்தமிழா, பிரிவின் மத்தியில் ஏன் விட்டு சென்று விட்டாய் என்று கவிஞர் கண்ணதாசன் மறைந்த போது கலங்கிய கண்களோடு கலைஞர் மு கருணாநிதி எழுதிய இரங்கற்பா அவருடைய தூய நட்புக்கு இன்றும் சாட்சியாக விளங்குகிறது.